வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லாஸ்ட் வீக் வீடியோவில் மேம் சென்ட் பண்ண சொன்னேன்ல ஹவுஸ் வரைஞ்சி, அதை எல்லாரும் ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தீங்க. லாஸ்ட் வீக் நம்ம என்ன லெசன் பார்த்தோம்? என் கற்பனையில் அப்படின்னு ஒரு லெசன் பார்த்தோமா? அந்த லெசனில் நேயன் நிலா வீடு எப்படி இருந்துச்சோ அதை விட ரொம்ப அழகாக இருந்துச்சு என் தங்க குட்டிங்களோட வீடு. ஆனால் என்னென்னா நிறைய பேர் ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணவே இல்லை. ப்ளீஸ் குட்டீஸ், தமிழ் புக் வாங்கலைன்னா நம்ம ஸ்கூலில் போய் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். நிறைய பேர் இன்னும் தமிழ் புக்கே வாங்காமல் இருக்கீங்க. நீங்கள், உங்களோட பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே தமிழ் புக் இருக்குது. கண்டிப்பாக ஸ்கூலில் போய் என்ன பண்ணுங்கள், தமிழ் புக் வாங்கிட்டு புக் பேக் எக்ஸசைஸை செய்ய ஆரம்பிங்க. ஓகே தங்கம்? இல்லாட்டி ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் மொத்தமாக உட்காந்து எல்லாத்தையும் என்ன செய்யணும், எழுதணும். அப்போ எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் மட்டும் உட்காந்து பெண்டிங் ஒர்க்லாம் எழுத வேண்டியது இருக்கும். அதனால் என்ன பண்ணிடுங்க, எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே தமிழ் புக் நம்ம ஸ்கூலில் இப்போ கிடைக்குது. அம்மா அப்பாவை போய் சீக்கிரமாக வாங்கிட்டு வர சொல்லிடுங்க. ஓகேயா? இன்றைக்கி நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்கோன்னா பேஜ் நம்பர் 34, 40, 41. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் ரஃப் நோட்டும் பென்சிலும் எடுத்துக்கோங்க. சரியா தங்கம்? ரஃப் நோட் பென்சில் எடுத்துக்கிட்டிங்களா? இப்போது புக்கில் பேஜ் நம்பர் 34 எடுங்க பார்க்கலாம். புக் நம்பர் 34ல் மேலே ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை மட்டும் வட்டமிடுக. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேனாமா, ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள்னால் என்ன அர்த்தம்? சேம் சவுண்டில் எண்டாகிற வேர்ட்ஸை மட்டும் சர்க்கிள் பண்ணணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள். ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்களா? அந்த பாக்ஸில் ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? புக்கே கவனிங்க, இமேஜ் பார்க்க வேணாம். ப ட இங் க இல் படங்கள். ஊ இஞ் ஜ இல் ஊஞ்சல். கா இல் ஹ இல் கால்கள். ம ர இங் க இல் மரங்கள். இதில் நம்ம ஓசை முடிகிற சொற்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, கீழ் நோக்கி இல்லை அழுத்தியும் மேல் நோக்கி இல்லை நாக்கு மேலே வச்சு சாஃப்டாகவும் சொல்லுவோன்னு சொல்லியிருக்கேனா? அப்படி சொன்னால் இதெல்லாம் சேம் சவுண்டில் எண்ட் ஆகுறது. படங்கள், கால்கள், மரங்கள், ஊஞ்சல் தவிர மற்ற 3 வேர்ட்ஸையும் சர்க்கிள் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி கீழே இருக்கிற 4 வேர்ட்ஸ் பாருங்கள். ஃபிங்கர் வைங்க. வ ரை ய லா இம் வரையலாம். ந நை இக்க லா இம் நனைக்கலாம். வா ந வி இல் வானவில். சி ரி இக்க லா இம் சிரிக்கலாம். இப்போ என் தங்க குட்டிங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க தானே தங்கம்? இப்போ சர்க்கிள் பண்ணுங்க. எதெல்லாம் சேம் சவுண்டில் எண்ட் ஆயிருக்கு? எஸ், வானவில் தவிர மற்ற எல்லாமே லாம் லாம் லாம்னு முடிஞ்சிருக்கா. வரையலாம், நனைக்கலாம், சிரிக்கலாம். அந்த 3 வேர்ட்ஸையும் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஓகேயா? ஓகே தங்கம். இப்போ அதுக்கு கீழே பாருங்கள். வண்ணம் இது, பொருட்கள் எவை? இப்போ நார்மலாகவே ஒரு திங்ஸ் இருக்குன்னா அதுக்கு என்ன செய்வோம், இது இந்த கலரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சன்னுனா எல்லோ கலர் அப்படி சொல்லுவோம். மூணுனா ஒயிட் கலர் அப்படி சொல்லுவோம். மில்க்னாலும் ஒயிட் கலர் அப்படி சொல்லுவீங்கல்லம்மா. அதே மாதிரி தான் இதில் அவங்க கலர் கொடுத்துருக்காங்க. அந்த கலரில் இருக்கிற பொருளை நம்ம என்ன செய்யணுமா, அதோட பேரை நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். வெள்ளை. வெள்ளை நேரத்தில் என்னெல்லாம் இருக்கும்? சோறு, நம்ம சாப்பிட்ற ரைஸ். நார்மலாக சாப்பிட்ற சாதம் என்ன கலரில் இருக்கும்? வெள்ளை கலரில் இருக்கும். பால் வெள்ளை கலரில் இருக்கும். கொக்கு வெள்ளை கலரில் இருக்கும். சரியா? இப்போ வெள்ளை கலரில் இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க எழுதிட்டாங்க. அடுத்து கீழே என்ன கலர் கொடுத்துருக்காங்க? கருப்பு, பிளாக். பிளாக் கலரில் என்னெல்லாம் இருக்கும் யோசிங்க பார்க்கலாம். பிளாக் கலரில் என்ன இருக்கும்? நைட் டைம் எப்படி இருக்கும்? பிளாக்காக இருக்கும். காகம் என்ன நிறத்தில் இருக்கும்? யானை என்ன நிறத்தில் இருக்கும்? நம்மளோட தலைமுடி என்ன நிறத்தில் இருக்குது? நம்மளோட கருவிழி கண்ணுக்குள்ளக்க ஒரு ரவுண்டு இருக்கா, சர்க்கிள், அது என்ன கலரில் இருக்குது? இந்த மாதிரி பிளாக் கலரில் நிறையா இருக்குது நம்மளை சுற்றி. அப்படி தானே தங்கம்? இப்போது நம்ம இது எல்லாத்தையும் எழுதுறதுக்கு இல்லை பிளேஸ் இல்லை. 3 பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த 3 பாக்ஸில் நம்ம என்னெல்லாம் எழுத போகிறோம் தெரியுமா? பென்சில் எடுத்துக்கோங்க. அழகாக நீட்டாக குட்டியாக அந்த பாக்ஸ்குள்ளே எழுதுங்க. கருப்பு நேரத்தில் என்ன இருக்கும்? காகம்.
காக்கா கருப்பாக இருக்கும். இரவு நைட் டைம் ரொம்ப கருப்பாக இருக்கும். அப்புறம் யானை யானை என்ன இடத்துல இருக்கும்? கருப்பாக இருக்கும். சரியா? அந்த 3 எழுதிடலாமா? அடுத்தது பச்சை நிறம். பச்சை நிறத்தில் என்னெல்லாம் இருக்கும்? டக்குன்னு யோசிச்சோன்னு எதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது? யோசிங்க, நல்லா யோசிங்க. பச்சை நிறத்தில் என்னெல்லாம் இருக்கும்? சிவப்பு நிறத்தில் என்னெல்லாம் இருக்கும்? பச்சை கலரில் என்னெல்லாம் இருக்கும்? யோசிங்க. க்ரீன் கலரில். அடுத்தது ரெட் கலரில் என்னெல்லாம் இருக்கும்? ஓகே, இப்போ இதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யோசிங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி நீங்கள் யோசிச்சதை மேம் எழுதியிருக்கேனான்னு செக் பண்ணுங்கள். ஓகேயா? இப்போ ஆன்சர் எழுதலாமா? பச்சை நிறத்தில் மேம் என்னெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னா, கிளி, இலை, கீரை. கீரை வகைகள் மேக்ஸிமம் எதில் தான் இருக்கும்? க்ரீன் கலரில் தான் இருக்கும். இலை நம்ம சாப்பிட்ற இலையிலேருந்து மரத்தில் இருக்கிற இலைகள் எல்லாமே க்ரீன் கலர். பச்சை கிளி எப்படி தான் இருக்கும்? பச்சை நிறத்தில் தான் இருக்கும். அடுத்தது சிவப்பு. சிவப்பு நிறத்தில் தக்காளி, டொமேட்டோ பார்த்துருக்கீங்களா? அது. அப்புறம் செம்பருத்தி பூ பார்த்துருக்கீங்களா? ஹைபிஸ்கஸ். அடுத்தது ரத்தம். நம்ம உடம்புல ஒரு பிளட்டு எப்போவுமே என்ன கலரில் தான் இருக்கும்? ரெட் கலரில் தான் இருக்கும். இப்போ இந்த பாக்ஸை அழகாக நீட்டாக எழுதி முடிங்க பார்க்கலாம். அடுத்து நம்ம பேஜ் நம்பர் 40 பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ரஃப் நோட் எடுத்துக்கோங்க. பேரண்ட்ஸ் ப்ளீஸ் பிள்ளைங்களை ரஃப் நோட் எடுத்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே காப்பி பண்ண சொல்லுங்கள். அதுக்கு ஆன்சர் அவங்களாவே ட்ரை பண்ணட்டும். அவங்களுக்கு ஒருவேளை ஆன்சர் தெரிலனாலும் கிளாஸ் ஒர்க் நோட்டில் நம்ம இது வரைக்கும் வாய்ப்பாடு எழுதியிருக்கோம்ல, அதில் இருக்கிற வாய்ப்பாட்டு வரிசையில் இந்த எழுத்தோட இந்த மெய்யெழுத்து சேர்ந்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்களே தேடி கூட ஃபில் பண்ண சொல்லுங்கள். நோ ப்ராப்ளம். இதுக்கு நிறைய டைம் குட்டீஸ் எடுத்துக்கிட்டோம். நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேடா? இப்போ ரஃப் நோட் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா, ஒரு எழுத்தை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு மெய்யெழுத்தும் அதோட வாய்ப்பாட்டு இருந்தால் போதும். வாய்ப்பாடும் மெய்யெழுத்து இருந்தாலே உயிர்மெய் எழுத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். இம்மு ப்ளஸ் ஆ மா, இல்லு ப்ளஸ் ஐ லை. அப்போ நான் மலைங்கிற வேர்டை கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி கீழே மேம் கொடுத்துருக்கிறத வேர்ட்ஸை கண்டுபிடிங்க. அப்படி எழுதிடலாம். ப்ளஸ் இரு கூட்டல் ஊ எப்படி எழுதணும்னு கண்டுபிடிங்க. அடுத்தது ஊ இன்ச் அப்படி எழுதிடலாம். இச்சு ப்ளஸ் ஆ எப்படி எழுதணும்னு கண்டுபிடிங்க. அடுத்தது இம்மு ப்ளஸ் ஆ, இரு ப்ளஸ் ஆ ப்ளஸ் இம் என்ன வேர்டு வரும்? அடுத்தது இப்பு ப்ளஸ் ஊ என்ன வேர்டு வரும்? அடுத்தது இவ்வு ப்ளஸ் ஈ ப்ளஸ் இட்டு கூட்டல் ஊ என்ன வார்த்தை வரும்? அடுத்தது இப்பு ப்ளஸ் ஊ ப்ளஸ் இன்னு ப்ளஸ் ஐ என்ன வரும்? தென் லாஸ்ட் ஒன் இவ்வு கூட்டல் ஆ ப்ளஸ் இத் ப்ளஸ் இத்து கூட்டல் ஊ. இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் புக் பேஜ் நம்பர் 40 ஓப்பன் பண்ணணும். சரியா? கண்டுபிடிங்க. இப்போ ஆன்சர் செக் பண்ணலாமா தங்கம்? பாருங்கள். செகண்ட் வேர்டு ஆறு, தேர்டு ஒன் ஊஞ்சல், ஃபோர்த்து ஒன் மரம், ஃபிஃப்த்து ஒன் பூ, சிக்ஸ்த்து ஒன் வீடு, செவன்த்து ஒன் பூனை, எயித்து ஒன் வாத்து. சூப்பர் சூப்பர் சூப்பர். அழகாக எழுதி முடிச்சிருக்கீங்க. ரொம்ப சூப்பர். ஓகேயா? இப்போ புக்கில் பேஜ் நம்பர் 40 ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலே படத்திற்குரிய பெயரை எழுதுக. அந்த பிக்சர் உங்களுக்கு புரியுதா? அதில் என்னென்ன பிக்சர் இருக்குது பாருங்கள். மலை, ஆறு, ஊஞ்சல், மரம், பூ, வீடு, பூனை, வாத்து. நீங்கள் எக்ஸசைஸில் என்னெல்லாம் எழுதுனீங்களோ அந்த பிக்சரோட நேமை தான் அங்கே கேட்டிருக்காங்க. கரெக்டாக ஸ்பெல்லிங் செக் பண்ணிவிட்டு புக்கில் அழகாக அந்த பாக்ஸ்குள்ளேயே நீட்டாக எழுதி முடிங்க பார்க்கலாம். எழுதிட்டிங்களா? இப்போ அடுத்த எக்ஸசைஸ் போகலாமா? இதே மாதிரி எழுதியிருக்கீங்களான்னு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது கீழே உள்ள எக்ஸசைஸ் பாருங்கள். எந்த இடம் என்ன பொருள் எழுதுக. இப்போ வந்து நார்மலாக நான் உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். ஓகே, பெட்டு, ஃபேன், பெட்ஷீட் 3 எங்கே இருக்கும்? நம்மளோட பெட்ரூமில் இருக்கும். சரியா? இதே மாதிரி வேறு என்ன கேட்கலாம்? சிலிண்டர், மிக்சி, அப்புறம் நிறைய பிளேட். இதில் எங்கே இருக்கும்? நம்ம கிச்சனில் இருக்கும். அப்படி தானே தங்கம்? மூன், சன், ஸ்டார், சூரியன், நிலா, நட்சத்திரம்லாம் எங்கே இருக்கும்? எந்த இடத்துல இருக்கும்? வானத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த எக்ஸசைஸும் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளவராக பாருங்கள். சரியா? ஃபஸ்ட்டு ஃப்ளவருக்கு அவங்களே ஆன்சர் எழுதிட்டாங்க. என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? வானவில், மேகம், பறவை. இந்த 3 எங்கே இருக்கும்?
வானத்தில் இருக்கும். ஆனால் நடுவில் வானம்னு எழுதியிருக்காங்களா எல்லோ கலரில்? இப்போது அதுக்கு பக்கத்தில் உள்ள ஃப்ளவர் பாருங்கள். அந்த ஃப்ளவரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? இலை, பழம், கூடு. இலை எதில் இருக்கும்? பழங்கள் எதில் காய்க்கும்? பறவைகள் கூடெல்லாம் எங்கே கட்டும்? இந்த மூணும் எந்த இடத்துல இருக்கும்? மரம். ட்ரீயில் தான் ஃப்ளவர் இருக்கும், லீஃப் இருக்கும். பறவைகள் வந்து என்ன பண்ணும்? கூடு கட்டி பில்டு பண்ணி வாழும், நெஸ்ட்டை பில்டு பண்ணி வாழும். அப்படி தானே தங்கம்? அப்போது பழம், இலை, கூடு இருக்கிறது என்னது? மரம். நடுவில் மரம் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது மீன், நண்டு, கப்பல். மீன் இருக்கணும், நண்டு இருக்கணும், கப்பல் இருக்கணும். அப்போது அந்த இடம் என்னவா இருக்கும்? கடல். கண்டுபிடிச்சிட்டிங்களா? அடுத்தது இப்போ மேம் கேட்குற எல்லாத்துக்கும் ஆன்சர் யோசிக்க மட்டும் செய்யுங்க தங்கம். அப்புறமா ஸ்பெல்லிங்கோட எப்படி எழுதணும்னு மேம் உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன். அடுத்தது பாருங்கள், இது வரைக்கும் 3 திங்ஸை கொடுத்துட்டு அந்த திங்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போது நண்டு, மீன், கப்பல்லாம் எழுதியிருக்காங்களா? செகண்ட் ரோவில் செகண்ட் பிக்சர் பாரு. காடு அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளவரில் காடுன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. காட்டில் என்னெல்லாம் இருக்கும்னு நம்ம எழுதிக்கலாம். காட்டில் என்னெல்லாம் இருக்கும்? மரங்கள் இருக்கும், செடிகள் இருக்கும், புதர்கள் இருக்கும், நிறையா அனிமல்ஸ் இருக்கும், நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். அது போக நிறைய இன்செக்ட்ஸ்லாம் இருக்கும், குட்டி குட்டி பூச்சிகள்லாம் இருக்கும். அப்படி தானே தங்கம்? ஆமாம். இது எல்லாத்தையும் நம்மளால் எழுத முடியாது. அதனால் அதில் ஏதாச்சும் ஒரு 3 சரியா? பறவைகள், மரங்கள், விலங்குகள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்தது லாஸ்ட் உள்ள ஃபஸ்ட்டு ஒன் பள்ளி, ஸ்கூல். நம்ம ஸ்கூலில் என்னெல்லாம் இருக்கும் யோசிங்க. ஸ்கூலில் என்னெல்லாம் இருக்கும்? நீங்கள் இருப்பீங்க, என்னோட தங்க குட்டிங்க, ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள்னு சொல்லுவோம் தமிழில். மாணவர்கள் இருப்பீங்க. உங்ககிட்ட நிறைய நோட் புக்ஸ் இருக்கும். அப்புறம் நம்ம ஸ்கூலில் பிளாக் போர்டு, சாக் பீஸ், டஸ்டர், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி தானே? அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு 3 திங்ஸை தான் நம்ம பள்ளி அப்படிங்கிற அந்த ஃப்ளவரில் எழுத போகிறோம். லாஸ்ட் ஒன் அடுப்பு. அடுப்புனா என்னது? நம்ம யூஸ் பண்ணுற அடுப்பு, சரியா? அடுத்தது மின்விசிறி. மின்விசிறினா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ட்ரான்ஸ்லேஷனில். ஃபேனு, போர்வை, பெட்ஷீட்டு. இந்த 3 எங்கே இருக்கும்? நம்மளோட வீட்டில் இருக்கும், சரியா? இப்போ ஆன்சர் எழுதலாமா? நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ அதை மேம் ஆன்சரை எழுதியிருக்கேன். கரெக்டாக பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அந்த ஃப்ளவருக்குள்ளே அழகாக எழுதி முடிங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளவரில் மரம், அடுத்தது கடல், அடுத்தது உங்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் எழுதியிருக்கனால மரங்கள், பறவைகள், விலங்குகள் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன், சரியா? லாஸ்ட்டு ஒன்றில் வீடு, அந்த லாஸ்ட்டில் மாணவர்கள், புத்தகம், கரும்பலகை. எழுதி முடிச்சிட்டிங்களா தங்கம்? ஓகே. இப்போ லாஸ்ட் பேஜ் நம்பர் 41. அது பக்கத்தில் இருக்க பேஜ் அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து நம்மளோட இமேஜினேஷன், நம்மளோட கற்பனை தான், சரியா? இப்போது அந்த பிக்சரில் இருக்கிறவங்கலாம் பேசியிருந்தாங்க அப்படின்னா என்ன பேசியிருப்பாங்கன்னு அந்த டைலாக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஒரு பூனைக்குட்டியும் ஆடும் பேசுது, சரியா? பூனைக்குட்டி என்ன கேட்குது? எங்கே போகிறாய், நீ எங்கே போகிற அப்படி கேட்குது. உடனே ஆடு என்ன சொல்லுது? பசிக்கிறது, சாப்பிட போகிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லுது. உடனே பூனை என்ன சொல்லுது? பசிக்கிறதா, இந்தா சாப்பிடு அப்படின்னு அந்த என்ன கொடுக்குது? மீன் கொடுக்குது. ஆடு மீன் சாப்பிடுமா? ஆடு தாவரங்களை மட்டும்தானே சாப்பிட தங்கும். அப்போ ஆடு என்ன பதில் சொல்லியிருக்கும் பூனைக்கு? யோசிங்க. ஆடு பூனைக்கு என்ன பதில் சொல்லியிருக்கோம்? இப்போது மேம் ஆன்சர் சொல்லட்டுமா? ஆடு பூனைக்கு முதல்ல நன்றி சொல்லியிருக்கோம். பசிக்குதுன்னு சொன்ன உடனே அதுக்கிட்ட இருந்த சாப்பாடு கொடுத்ததுனால முதல்ல நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் ஆனால் இது நான் சாப்பிட்ற உணவு இல்லையே அப்படின்னு என்ன செஞ்சுருக்கோம்? சொல்லியிருக்கோம். அப்போது அந்த குட்டி சர்க்கிள் கொடுத்துருக்காங்களா ஓவல் ஷேப்பில், அதில் என்ன எழுதணும்? நன்றி, ஆனால் இது என் உணவு அல்ல எழுதுங்க. அடுத்தது ஒரு சின்ன பையன் பலூனை ஊதிட்டு இருக்கான். அது என்ன சொல்லுது? பலூனு ஐ நான் பெரிதாகிறேன், பெருசாகிட்டே போகிறேனே அப்படின்னு சொல்லி நினச்சி இது புஷ்ஷுன்னு வீங்கிட்டே வருது. நல்லா பெருசானதுக்கப்புறம் அந்த பையன் இன்னும் கொஞ்சம் ஊதட்டுமா அப்படி கேட்குறான். இன்னும் ஊதவா அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த பலூன் என்ன சொல்லியிருக்கோம் அந்த பையன்கிட்ட? யோசிங்க. நீங்கள் யோசித்தது கரெக்டு. இன்னும் ஊதுனா அந்த பலூன் என்ன செஞ்சிடும்? டம்முன்னு வெடிச்சிரும். அதனால அந்த பலூன் அந்த பையன்கிட்ட என்ன சொல்லிச்சு? வேண்டாம், நான் வெடித்து விடுவேன் என்ன சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ஓவலில் வேண்டாம், நான் வெடித்து விடுவேன் எழுதுங்க பார்க்கலாம். ஓகே. லாஸ்ட்டு கீழே பாருங்கள், பசங்க
2 பசங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதில் ஒரு பையனுக்கு நடக்க முடியாது சரியா, அதனால் வீல் சேரில் உட்காந்துருக்கான். ஆனால் அவனும் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, நீயும் வா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே அந்த பையன் என்ன கேட்குறான், நானுமா என்ன விளையாடுவது, நான் என்ன விளையாடுறது அப்படின்னு கேட்குறான். கேட்டுட்டு அவனே ஒரு கேம் சொல்கிறான். உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நம்ம எல்லோரும் விளையாடலாமே அந்த கேமை அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன கேம் சொல்லியிருப்பான் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களோட ஹோம்ஒர்க். இன்றைக்கி மேம் உங்களுக்கு ரொம்ப குட்டி ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். அவனால் எந்திரிச்சு ஓடி ஆடி விளையாட முடியாது. வீல் சேரில் உட்காந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக என்ன கேம் விளாட்லாம் அப்படின்னு யோசித்து அந்த ஆன்சரை எழுதுங்க. ஆன்சர் எழுதி மறக்காமல் மெயில் சென்ட் பண்ணுங்கள். புக்கு வாங்காதவங்க ஸ்கூலில் போய் கண்டிப்பாக புக் வாங்கிடுங்க. மேம் உங்கள் மெயிலுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். பாய் குட்டீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மேம் உங்களை மீட் பண்ணுறேன்.